இன்னைக்கு இந்தியாவோட எக்கானமிக்கு ஒரு பேட் டேங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நீங்க, நான், நம்ம திருப்பூர்ல இருக்கக்கூடிய மக்களா இருக்கட்டும், நெறைய பேரு டைரக்ட்டாவே பாதிப்புக்கு உள்ளாக ஆரம்பிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் டூ ட்ரம்போட ஈகோ. ஓகேவா? ட்ரம்புக்கு இந்தியா மேல இருக்கக்கூடிய ஒரு ஈகோவின் காரணமாக சாதாரணமா அன்றாட வாழ்க்கைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பாமர மனிதர்கள் இந்தியால பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட டீடைல்டா சொல்றேன். அது மட்டும் கிடையாது. இந்தியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பல வருஷமா இந்தியா ஒரு நியூட்ரலான கண்ட்ரின்னு பேசிட்டு இருப்போம். இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்தியா ஒரு சைடு எடுத்து போக ஆரம்பிச்சிருச்சு. நேத்திக்கே நான் இதை சொல்லியிருந்தேன். ரஷ்யா, சைனா தான் இருந்தாங்க. இப்போ கூட பிரேசில் சேர்ந்திருக்காங்க. பிரேசிலோட பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வர போறாரு. ரஷ்யன் பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வர போறாரு. நம்ம பிரைம் மினிஸ்டர் சைனாவுக்கு போக போறாரு. ஒரு புது குளோபல் ஆர்டர். உலகத்தில் எப்போ ஏலியன் விழுந்தாலும் நியூயார்க்கில் விழுவல, அந்த மாதிரி இல்லாமல் இப்போ இவங்க போடுற ஸ்கெட்ச், அதாவது இன்னைக்கு பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா போடுற ஸ்கெட்ச் ஒர்க் ஆச்சுனால் அடுத்த தடவை ஒரு ஹாலிவுட் படத்தில் ஏலியன் விழுகிறப்போ அது மும்பையில் விழும், இல்லை சென்னையில் விழும், நியூயார்க்கில் விழாது. அந்த அளவுக்கு குளோபல் லெவலில் நம்ம மார்க்கெட்டை டாமினேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஆரம்பிக்கிற இந்த நாள் இந்தியாவில் ஒரு கஷ்டமான நாள் தான். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன். டேரெக்டாக நீங்கள், நான், நம்மெல்லாம் எப்படி பாதிக்கப்பட்டு இருக்கோங்கிறதையும் சொல்கிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் என்னால் உங்ககிட்ட 10 நிமிஷத்தில் சிம்பிளாக சேர்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? எம்ஜி ஸ்குவாடில் சேர்ந்துட்டீங்களா? இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். என்ன நடந்துட்டு இருக்குது இந்தியாவுக்கும் உலகத்துக்கும், எஸ்பெஷலி ட்ரம்ப் வர்சஸ் இந்தியா. நான் மறுபடியும் சொல்கிறேன், இட் இஸ் நாட் அமெரிக்கா வர்சஸ் இந்தியா. நிறைய பேர் என்ன நினச்சிக்கணும், அது யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும். நோ, ட்ரம்போட ஊருக்குள்ளே, அமெரிக்காக்குள்ளே பாதி பேருக்கு ட்ரம்பை பிடிக்காது. இது முழுக்க முழுக்க ட்ரம்போட அரசாங்கத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு ட்ரம்பை பிடிக்காது. ட்ரம்போட கட்சியில் இருக்கிற நிறைய பேருக்கு ட்ரம்பை பிடிக்காது. உலகமே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி லஞ்சம் வாங்குறாரு ஆப்பிள் சிஇஓ கிட்ட. அந்த அளவுக்கு ட்ரம்ப் குளோபல் ஆர்டரை மாற்றி உடச்சி வச்சுக்கிட்டு செல்ஃபிஷ் மோட்டிவ்ல தாம் பேர் வரலாற்றில் வர்ற மாதிரி ஒரு மோசமான பிஹேவியரில் இறங்கியிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் முழுக்க முழுக்க ட்ரம்போட ஈகோ. நம்ம இது யூஎஸ்னு சொல்கிறத விட ட்ரம்போட ஈகோனே நம்ம சொல்லலாம். என்ன நடந்துட்டு இருக்கு ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ரண்டன் ஆஃப் திங்ஸ் நான் சொல்லிட்டேன். லாஸ்ட் 24 ஹவர்ஸில் நடந்த முக்கியமான 10 விஷயங்களை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயில்டாக உங்ககிட்ட போக ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்னன்னா, அந்த 10 விஷயம் தான் வேர்ல்டு ஃபுல்லாக இந்தியா. இப்போ நீங்கள் எந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறவங்களே இருப்பீங்க. இந்தியன்ஸ் யூரோப்லேருந்து நம்ம சேனலில் பார்க்குறவங்க இருப்பீங்க. லண்டன்லேருந்து, அயர்லாண்ட்லேருந்து, அப்புறம் யூஎஸ்லேருந்து, அமெரிக்காலேருந்து, கனடாலேருந்து. நீங்கள் உலகத்தில் எந்த மீடியா ஹவுஸ், நம்ம ஊருக்கு நியூஸ் எல்லாம் விட்டுருங்க, உலகத்தில் எந்த நியூஸ் சேனல் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலும் இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற பிரச்சனை தான் தலைப்பு செய்திகள். ஒரு காலத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற பிரச்சனை பேசிகிட்டு இருப்பாங்க. சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற பிரச்சனை பேசிகிட்டு இருப்பாங்க. ரஷ்யா அமெரிக்கா போகிற இந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த உக்ரைன் இந்த இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்களா, அந்த அளவுக்கு இந்தியா வர்சஸ் அமெரிக்கா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு குளோபல் நரேட்டிவாக இருக்குது. இந்தியா இன்ஃபேக்ட் இதை இன்ட்ரெஸ்டடாக போய் நம்மளுக்கு இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஏன்னா நம்ம நாட்டில் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் எத்தனை பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிற கம்பெனி ப்ளீட் ஆகிட்டு இருக்கு தெரியுமா? எனிவே, முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கக்கூடிய 3 பில்லியன் ஆர்ம்ஸ் டீல். ஓகேவா? 3 பில்லியன் ஆர்ம்ஸ் டீல், அதாவது அமெரிக்க ஆயுதங்கள் நம்ம 3 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸுக்கு வாங்குறத நாம நிறுத்திட்டோம். அமெரிக்காவோட ஆயுதங்களை இனிமேல் இந்தியா வாங்காது. ட்ரம்ப் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம பிரைம் மினிஸ்டரும் ட்ரம்ப்பும் மீட் பண்ணாங்க. ட்ரம்ப் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் அப்போ அதிகமாக பேசப்பட்டது இந்தியா அமெரிக்கா கிட்டேருந்து ஆயுதங்களை வாங்குங்கிறது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம அவங்க கிட்டேருந்து வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை. நம்ம முழுக்க முழுக்க ரஷ்யன் டெக் மட்டும் வச்சுட்டு இருக்கிறதும் நல்லது கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் மல்டிபிள் பிளேயர்ஸ் டெக். நம்மளோட சொந்த டெக் இருக்கணும். போரில் யார் எந்த சைடு எப்போ மாறுவாங்கன்னு தெரியாது. எப்போவுமே எல்லாரோட டெக்கும் நம்ம கிட்ட இருக்கிறது நல்லது தான். நம்ம அமெரிக்கன் டெக்கும் வாங்குவோன்னு சொன்னால் அது பிஸ்னஸ்க்கும் நல்லது. ஓகேவா? இதெல்லாம் ட்ரம்ப் கேட்டு ரொம்ப ஜாலியாகவே இருந்தார். இப்போ நியூஸ் என்ன வர ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரெயூட்டர்ஸில் என்கிட்ட அப்புறம் வந்துருவாங்க கமெண்ட் செக்ஷனில், அது ரியூட்டர்ஸ் இல்லை, அது ரெயூட்டர்ஸ் அப்படி தெரியலப்பா. நான் சொல்கிறேன், மறுபடியும் நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு வெள்ளைக்காரன் நம்ம ஊரில் இருக்கிற இந்த ட்ரம்ப்பே விவேகானந்தர் பேரை சுவாமி விவேகானந்து அப்படின்ட்டு போனார்ல. இதெல்லாம் பேர். இந்த பேரெல்லாம் நம்ம எக்ஸாக்டாக இப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த வீடியோ நம்ம சேனலில் எனக்கு அப்படி சில பேர் இருக்காங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்போவாவது ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை தப்பாக சொல்லிட்டோன்னா, அது இப்படி தெரியல தெரியுமா, இது இப்படி தெரியுமா, இப்படி சொல்லணும் தெரியுமா, இது கூட உனக்கு தெரியாதா? எனக்கு எதுக்கு தெரியணும்? நான் இந்தியாவில் இருக்கேன். நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதில்ல? அவ்வளோதான் கம்யூனிகேஷனோட பர்பஸ். இங்கிலீஷ் வார்த்தைகளை நம்ம எவ்வளோ கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோங்கிறதுக்கு எனக்கு தேவையே கிடையாது. அந்த எதிர்பார்ப்பே தப்பான எதிர்பார்ப்பாக இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற ஏதாவது ஒரு பேரை சொல்லுங்களேன். ஒரு நல்ல தமிழ் பேர், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஏதாவது என்ன பேர் சொல்லலாம்? தமிழரசன் அப்படிங்கிற ஒரு பேரை ஒரு வெள்ளைக்காரனால் சொல்லிட முடியுமா? சொல்லவே முடியாதுல்ல. தினமலர் சொல்ல முடியுமா அவனால்?
தினத்தந்தி அவனால் சொல்ல முடியுமா? ஒரு இதுவும் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம மட்டும் அவங்களோட நியூஸ் பேப்பர் பேர் வரட்டும் கரெக்டாக சொல்லாது. இங்கேருந்தே நம்மளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஷன் வருது. வெள்ளாக்காரனா அவன் சொல்கிறதெல்லாம் கரெக்ட். நோ, அப்படிலாம் கிடையாது. அது ஒரு பேர், அவ்வளோதான். எனிவே, கமிங் பேக் டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆர்டிகல், அவங்க நியூஸ் பேப்பர், அவங்க இதில் வந்து போட்டிருக்காங்க, இந்தியா வந்து அமெரிக்காவோட இந்த டீலை வந்து கேன்சல் பண்ணி விட்டுருச்சு, பல பில்லியன் டீல், அமெரிக்காவுக்கு லாஸ் அப்படின்னு. பார்த்தா இந்தியா அப்படி சொல்லவே இல்லைங்குது. டேய், எனக்கும் அவனுக்கும் பிரச்சனை, நான் வேற எதையோ பண்ணிருக்கேன், நீங்கள் யார நடுவில் வந்து கோர்த்து விட்டு இன்னும் ஒரு ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்பாங்கல்ல, இவங்க பொய் ஆர்டிக்கல் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு அமெரிக்கா, நான் இப்பவும் சொல்கிறேன், இந்தியா வந்து அமெரிக்காவை ஃபுல்லாக கட் பண்ண முடியாது. ஈவன் தோ தட் இஸ் லைக் த எபிட்டோம், அதான் வந்து ஐடியல் சுச்சுவேஷன். நம்ம எந்த நாட்டு மேலேயும் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கலனாலும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் நீங்கள் யூஎஸ் பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க, யூடியூப். நம்ம அதில் தான் அமெரிக்காவே எதிர்த்து பேசுகிறதே ஒரு அமெரிக்கன் பிளாட்ஃபார்மில் தான். அப்புறம் வந்து நீங்கள் இதை எடுத்து பாருங்கள், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இதெல்லாம் இல்லைன்னா நாளைக்கு வேர்ல்டு எப்படி இருக்கும்? சாட் ஜிபிடி, ஜெமினை, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் அது மட்டும் கிடையாது, நம்மளோட சைட்லேருந்து யோசிச்சு பாருங்கள், டிசிஎஸ், அப்புறம் வந்து சிடிஎஸ், டெக் மஹிந்திரா, நம்ம இன்னும் அது போக ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் கம்பெனிஸ் இருக்குது. நம்ம அமெரிக்காவுக்கு வந்து அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் ஸோ இட்ஸ் நாட் அ கிரேட் ஐடியா டு ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் அமெரிக்கா ஃபுல்லி. இது இந்தியாவுக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்தியாவை வந்து அந்த மாதிரி ஒரு சைடு தள்ளி விடணுங்கிறத நம்ம யோசிக்கிறோமோ இல்லையோ, இந்த நடுவில் இருக்கக்கூடிய மீடியா கம்பெனிஸ் யோசிக்குது. அதுக்கு தான் இந்தியா வந்து இல்லை, இது வந்து கம்ப்ளீட்லி ஃபால்ஸ் அண்ட் பேஸ்லெஸ் அப்படின்னு இருக்காங்க. உங்களுக்கு இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கும், நம்ம ஏன் தான் அமெரிக்காவை பற்றி இவ்வளோ யோசிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அடுத்து உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட ப்ராஃபிட் வந்து 63% வந்து கிராஷ் ஆகியிருக்குது. ஏன் தெரியுமா? இந்த ரேஞ்ச் ரோவர், ஜாகுவார்லாம் இருக்குல்ல, அவங்க ஸோ டாடா வந்து ஜாகுவார், ரேஞ்ச் ரோவர்லாம் வாங்கிட்டாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக. அந்த பிரிட்டிஷ் கம்பெனிஸ்லாம் இப்போ டாடா ஓடுது. இந்த கார் எல்லாத்தையும் யூகேலேருந்து நம்ம அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்கு 27% டேக்ஸ் போட்டு அவங்களோட ப்ராஃபிட் கம்மியாகி இருக்குது. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கம்பெனி பாதிக்கப்படுது. பிகாஸ் நம்ம தான் லண்டனில் ப்ரொடியூஸ் பண்ணி, யூகேல ப்ரொடியூஸ் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோம். லண்டன் மேலே போட்ட டேக்ஸே வந்து 27% இருக்குது. இப்போ 27%க்கே ஒரு கம்பெனி வந்து 63% ப்ராஃபிட் அடி வாங்குச்சுன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஊரில் இருக்கிற கம்பெனிஸ் வந்து அமெரிக்காவை மட்டுமே டிபெண்டாக இருக்கிற கம்பெனிஸ்க்கு 50% டேக்ஸ் போடுறப்ப எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குன்னு. ஸோ இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு 30-40 வருஷம் பாண்ட், ஓகேவா? நம்ம கஷ்டப்பட்டு நிறைய பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து, இல்லை சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்தியா வேணும்னு அமெரிக்காவும், இந்தியா வந்து சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு அமெரிக்கா வேணும்னு இந்தியாவும், ரொம்ப நாளாக பாகிஸ்தானை கவுண்டர் பண்ணுறது கூட நம்மளுக்கு அமெரிக்கா வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக உருவாக்கின ஒரு பாண்டை இப்போ ட்ரம்ப்புங்கிற ஒரு ஆள் ஈகோவில் வந்து உடச்சிட்டு இருக்காருங்கிறதான் பிரச்சனை. அடுத்த விஷயத்துக்கு நான் வரேன். ருப்பீஸ், ஓகேவா? இது வரைக்கும் 6 மாதத்தில் இல்லாத அளவுக்கு வேர்ஸ்ட் லூசிங் ஸ்ட்ரீக். அதாவது நம்ம ருப்பீஸுக்கும் டாலருக்கும் விலை மதிப்பு இருக்குல்ல, அவங்களோட $1 நம்ம ஊரில் 85 அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல, இட் இஸ் த வேர்ஸ்ட், ஓகேவா? 5 வாரம் கண்டினியூஸாக நம்மளோட டாலருக்கு வந்து நம்மளோட ரூபாய் விலை இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம அமெரிக்காவோட இருக்கிற இந்த பஞ்சாயத்துனால. அது மட்டும் கிடையாது, இந்தியாவோட மொத்த ஜிடிபி வந்து ஷ்ரிங்க் ஆகும். ட்ரம்ப் போட்ட டாக்ஸின் காரணத்தினால மூடிஸ் ரேட்டிங் ஏஜென்சி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவோட மொத்த பொருளாதாரமும் ஷ்ரிங்க் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், எப்படி மதன் இதெல்லாம் நடக்குது? நான் சொல்கிறேன், நம்ம ஊரில் இப்போ நடக்கிறத சொல்கிறேன். இந்த வால்மார்ட், அமேசான், இந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இ-காமர்ஸ் கம்பெனிஸ்லாம் இருப்பாங்கல்ல, இந்த டிஷர்ட்டு அதெல்லாம் அதில் நிறைய விற்பாங்க கரெக்டாக. அவங்க அதிகமாக ஆர்டர் கொடுக்குறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூரில் தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பூரில் வந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை கொடுக்குறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வால்மார்ட், அமேசான், இந்த மாதிரி பெரிய பெரிய டார்கெட் மாதிரி கடைகள். அந்த கடைகளில் இருக்கக்கூடிய டிஷர்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டிஷர்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த டிஷர்ட்டுக்கெல்லாம் அதெல்லாம் விலை மதிப்பின் அடிப்படையில் மட்டுமே வாங்கக்கூடியது. நம்ம போவோம் தெரியுமா, இந்த பிக் பஸாருக்குள்ளே, டிமார்ட்டுக்குள்ளெல்லாம் டிஷர்ட் அங்கங்கே வச்சுருப்பாங்க. நம்ம சும்மா வாங்கிட்டு வருவோம். அது முழுக்க முழுக்க விலை மதிப்புக்காக வாங்கக்கூடிய டிஷர்ட். அது எல்லாமே 50% டேக்ஸ் அதிகமானா எப்படி இருக்கும்? $100 இருக்கிற டிஷர்ட்டை $150 விற்றா யார் வாங்குவாங்க? அந்த கம்பெனிஸ் எல்லாம் ஆர்டரை கம்மியாக்குறாங்க, ஆர்டரை நிறுத்துறாங்க. இப்படிலாம் நிறுத்துறப்ப என்ன ஆகும்னா, திருப்பூரில் இன்னைக்கு அந்த டிஷர்ட்டை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பாமர மனிதன், அவனுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற பிரச்சனைக்கும் சம்மந்தமே கிடையாது. அவன் ட்ரம்ப்போட ஈகோவை எந்த விதத்துலையும் அவன் ஹர்ட் பண்ணவே கிடையாது. ஆனால் அவனை அடிச்சா இங்கே அடிச்சா அங்கே வலிக்குங்கிற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாமர மனிதர்களோட வயிற்றுல வந்து ட்ரம்ப் அடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் அங்கே ஆல்ரெடி அந்த பாதிப்பு இருக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு சைடு வந்து பேட்ரியாட்டிசம், எல்லாமே நம்ம பேசுகிறோம், நம்ம ஒன்றா இருக்கணும், எல்லாம் கரெக்ட். ஆனால் பாதிப்புகள் இருக்கும். அந்த பாதிப்புகளை நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம், ஓகேவா? நீங்கள் சும்மா சர்ச் பண்ணி பாருங்க, அமேசான், வால்மார்ட், டார்கெட், இந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹியூஜ் செயின் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இந்த இந்தியன் டிஷர்ட்ஸ் எல்லாத்தையும் நிறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் முதல்ல பாதிக்கப்படக்கூடியது உலகத்திலேயே, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பூர் தான், ஓகேவா? அடுத்த விஷயத்துக்கு வர ஆரம்பிக்கிறேன். ஓகே ஃபைன், இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அப்போ இந்தியா என்னதான் அதன் பேக்கப் பிளான் வச்சிருக்குது? நம்ம இப்படி அடி வாங்கிட்டே இருக்க போகிறோமான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. நம்ம அதுக்கு அல்டர்னேட்டிவாக வச்சிருக்கிறது தான் பிரிக்ஸ் அப்படிங்கிற பிளான். இதை பற்றி நான் ஆல்ரெடி பேசியிருந்தேனாலும் இதில் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்றுக்கு பார்த்துருந்தோம், ரஷ்யாவோட பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வராரு, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் சைனாவுக்கு போகிறாரு, சைனா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுது. இன்னைக்கு சைனா வந்து
வந்து அஃபிஷியலாக ஒரு இன்வைட் வேறு கொடுத்துருக்காங்க. அவரோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் 7 வருஷம் கழிச்சு வந்து எங்கள் ஊருக்கு வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு பேசுகிறாங்க. நம்மளுக்கும் சைனாவுக்கும் 1000 பஞ்சாயத்து இருக்குது. ஆப்ரேஷன் சிந்தூரில் முக்கால்வாசி காரணம் சைனா தான். ஆனால் அந்த சைனா வந்து இன்றைக்கி நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுது, நம்மளை வெல்கம் பண்ணுது. ஏன்னா உலகத்தில் இன்றைக்கி ஒரு பெரிய தேவை இருக்குது. அமெரிக்காவை கவுண்டர் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் தேவை. இனஃப் ஃபார் த டேஸ், கான் ஆர் த டேஸ். அமெரிக்கா யூரோப்பு தான் பெருசு நினச்சிட்டு இருந்த காலகட்டம் போய், இல்லை இந்தியாவும் இங்கே பெரிய கண்ட்ரிங்க, சைனாவும் பெரிய கண்ட்ரிங்க, ரஷ்யாவும் பெரிய கண்ட்ரின்னு ஏஷியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்லாம் ஒன்று சேர்ற காலகட்டத்தில் இந்த நேரத்தில் பிரேசிலும் நம்ம கூட வந்து சேர்றாங்க. பிரேசிலோட பிரசிடென்ட் லூலா வந்து கன்ஃபர்ம்டு ஹி ஸ்போக் டு மோடி அபவுட் பிரிக்ஸ் ரிட்டாலியேஷன். நம்ம வந்து தனித்தனியாக ரஷ்யா வந்து அமெரிக்காவை திட்டுது, இந்தியா திட்டுது, சைனா திட்டுது, பிரேசில் திட்டுது, அது பெரிய மேட்டர் கிடையாது. நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு குரலாக இவங்களை அப்போஸ் பண்ணணும், அதுக்கு நான் உங்களை இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேசில் பிரசிடென்ட் வந்து லூலா வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட பேசியிருக்காங்க. இது இன்றைக்கி நடந்திருக்குது. அண்ட் இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கும் இருக்கக்கூடிய பிஸ்னஸை வந்து நம்ம பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ இந்த டிஷர்ட்டை வந்து நான் அமெரிக்காவில் இருக்கிறவங்களாம் வாங்கலான்னு இல்லை, கம்பெனிஸ்லாம் கேன்சல் பண்ணுறாங்கன்னு இல்லை. அப்போ இந்த டிஷர்ட்டில் எங்கே போகும்? பிரேசில் போகும். கொஞ்சம் கிட்ட தான், அமெரிக்காவுக்கு கீழே. பட் அங்கே பிரேசில் வந்து பெரிய மார்க்கெட், அங்கே போகுது. அமெரிக்கா அளவுக்கு டாலர்ஸில் செலவு பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு ஒரு நம்ம டெம்பரரி ஃபிக்ஸ் பண்ண முடியும். சைனாவுக்கு போகும். இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ண பார்க்குறோம். ஓகேவா? அவங்க ஸ்ட்ராங்காக இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, நம்ம ஒரு 5 நாடுகளும், ஓகேவா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, 5 நாடுகளும் ஒன்றா நிற்போம். இனஃப் நம்ம வந்து சும்மா பிரிஞ்சு இருக்கிறது. இதில் போக இன்னும் ஒரு 11 கண்ட்ரிஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். UAE இருக்குது, ஆஃப்ரிக்காவில் சில கண்ட்ரிஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க வந்து ஒன்றா சேரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகேவா? ட்ரம்ப் இல்லைன்னா இவங்க இவ்வளோ ஒன்றா சேர்ந்துருக்கவே மாட்டாங்க. தேங்க்ஸ் டு ட்ரம்ப் இவங்கலாம் இவ்வளோ ஆக்டிவாக ரொம்ப சீக்கிரமாக ஒன்று சேரணும்னு முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும் தேர் இஸ் ஆல்வேஸ் அ ரூம் ஃபார் ப்ரொஃபஷ்னல் அண்ட் பார்லிமெண்ட்ரி அண்ட் ஒரு நெகோஷியேஷன். ட்ரம்ப்புக்கு தேவை என்ன? உனக்கு ஒருவேளை உனக்கு தேவையானதில் கொஞ்சம் கொடுத்தா நீ நிம்மதியாக இருப்பியா? என் திருப்பூரில் இருக்கிற மக்கள் வந்து பாதிக்கப்படாமல் இருப்பாங்களா? எங்கள் ஊரில் இருக்கிற சாதாரண மக்கள் கஷ்டப்படாமல் இருப்பாங்களா? அதுக்கும் நம்ம டிப்ளமசியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஹிந்துஸ்தான் டைம்ஸில் ரிப்போர்ட் ஆன ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். டு காம் ட்ரம்ப்புக்கு வந்து ஈகோ தான், வேறு எதுவுமே கிடையாது. ட்ரம்ப்புக்கு வந்து இந்தியா வந்து நீ பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டா போதும். டு காம் ட்ரம்ப், இந்தியா ஹேஸ் குவைட்லி சிக்னல்ட் இட் இஸ் ஓப்பன் டு ஸ்கேலிங் டவுன் ரஷ்யன் ஆயில் இன்டேக். நம்ம சைலண்ட்டாக நாங்கள் ரஷ்யாவிலேருந்து வாங்குற ஆயிலை கம்மியாக்கிக்கிறதுக்கான சிக்னல் கொடுத்துருக்கோன்னு ஹிந்துஸ்தான் டைமில் ரிப்போர்ட் ஆயிருக்குது. அண்ட் யூஎஸோட அல்மண்ட் சீஸ் அப்படிங்கிற 2 ப்ராடக்ட் இருக்குல்ல, பாதாம் அண்ட் சீஸ், இது நம்ம ஊரில் வந்து விவசாயிகளோட ப்ராடக்ட் தான். எண்ட் ஆஃப் த டே கரெக்டாக நம்ம ஊரில் வந்து அல்மண்ட்ஸ் வந்து நம்ம ஊரில் இருக்கிற மக்கள் வந்து அதிகமாக உருவாக்கிட்டு இருக்காங்க. பாதாம் நிறைய இடத்துல நம்ம ஊர்லேயே பார்க்க முடியும். அண்ட் சீஸ் நம்ம ஊரில் நிறைய பார்க்க முடியும். நீங்கள் பிரிட்டானியாவாக இருக்கட்டும், அமுலாக இருக்கட்டும், எல்லாமே பார்க்கலாம். இப்போது இந்தியா வந்து இது 2லேயுமே நாங்கள் அமெரிக்காவை உள்ளே விடுறதுக்கு அலோவ் பண்ணுறதை யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு உன் மார்க்கெட்டை வந்து நீ இந்தியாவில் வளர்க்கணும். இப்போ நம்ம ஊரில் விவசாயங்களையும் ஆனால் பாதுகாக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஏதாவது நடுவில் கொடுப்போம். ட்ரம்ப் வந்து ரொம்ப ஆடிட்டர் உலகத்தில். அவருக்கும் வந்து ஓகே இந்தியாவை நான் சமாதானமாக போகிறேன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு ட்விக் வேணும், ஏதாவது ஒரு ஆலிவ் வேணும், ஏதாவது ஒரு ஓகேப்பா அப்படின்னு ஊருக்கு ட்ராமா பண்ணுறதுக்காக ஏதாவது வேணும். அதுக்காக நம்ம சீஸுக்கும் அல்மண்டுக்கும் வந்து அமெரிக்கா பொருட்களை வந்து இந்தியாவில் விற்கிறதுக்கான பெர்மிஷன் கொடுக்கலாமா அப்படிங்கிற நெகோஷியேஷன்ஸும் வந்து போயிட்டுருக்குது. ஓகேவா? பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்குது. விச் மீன்ஸ் ரஷ்யன் ஆயிலை நாங்கள் கம்மியாக வாங்கிக்கிறோம், உனக்கு என்ன என் ஊருக்குள்ளே வந்து விற்கணும், அது அட்லீஸ்ட் உன் நாட்டுக்குள்ளே இருக்கிற மக்களை வந்து நீ ஜெயிச்சிட்டேன்னு காமிச்சிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அல்மண்டையும் சீஸையும் விட்றோம். அல்மண்டும் சீஸும் நம்ம ஊரில் வந்து எல்லாரோட ப்ராடக்ட்டுமா கிடையாது. அது ஒரு பெரிய பணக்கார ப்ராடக்ட். ஆனால் ட்ரம்ப்புக்கு, அமெரிக்காவுக்கு வந்து அது ஒரு பேசிக் ப்ராடக்ட். ஸோ இதை வந்து மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா? பட் சீஸ், அல்மண்ட் எனக்கு ஓகே, பாதாம் வந்து எல்லாருக்கான ப்ராடக்ட் கிடையாது. பட் சீஸ் வந்து தெரில, பார்ப்போம். பாதிக்கப்படக்கூடியது. ஆனால் அமுல் சீஸ் வந்து இந்தியாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் சீஸ். அதை செய்கிறது வந்து ஆனந்த் அப்படிங்கிற கம்பெனியில் குஜராத்தில் இருக்கக்கூடிய சாதாரண விவசாயிகள் தான், பால்காரர்கள் தான். தெரில என்ன நடக்க போகுதுன்னு. பட் நம்ம அதையுமே அந்த ஆப்ஷனையும் க்ளோஸ் பண்ணல. கம்ப்ளீட்டாக அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டான ஸ்டாண்ட் எடுக்கல. நம்ம இந்த சைடு வந்து நின்றுட்டு அப்படி திரும்பி பார்த்துட்டோம். ஆனாலும் அமெரிக்கா கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சையும் கேட்டுட்ருக்கோம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போசிஷன், நம்மளோட அப்போசிஷன் காங்கிரஸ் சைடில் இருந்துக்கிட்டு இது முழுக்க பணிந்து போகக்கூடிய செயல் மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம அடித்து பேசணும். ட்ரம்ப்பை பார்த்து பயப்படாதீங்க. நேற்றுக்கு இதை தான் சொன்னாங்க, இன்றைக்கும் மறுபடியும் அதை தான் சொல்கிறாங்க. கேரளாவில் ஒரு மினிஸ்டர் வந்து பேசுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, ட்ரம்ப் வந்து ஒரு புள்ளி அப்படின்னு ஒரு மினிஸ்டரே பேசுகிறாரு. ட்ரம்ப் வந்து ஒரு என்ன சொல்ல, முரட்டு ஆள், அடுத்தவனை வந்து மிரட்டி காசை பிடுங்க மாதிரி ஒரு புல்லிஸ் நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு ஆள் மினிஸ்டர்ஸே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்தியா இஸ் டேக்கிங் ஸ்டாண்ட். டேக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். என்னிடையே எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி டாடா மோட்டார்ஸ் வந்து 3000 crores வந்து லூஸ் பண்ணியிருக்குது. ஓகேவா? இந்த டேக்ஸ்னால, அதுவும் யூகேக்கு உள்ள டேக்ஸ்னால. அப்போ இந்தியாவுக்கு உள்ள டேக்ஸ்னாலலாம் யோசிச்சு பாருங்க நம்ம கம்பெனிஸ் என்ன ஆகும்னு. ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்குது. எடுத்த உடனே ஒரு இமோஷன்ஸ் வரது ஒன்று இருக்குது, நேரமாக டிப்ளமசி ஒன்று இருக்குது. இப்போ அந்த டிப்ளமசிங்கிற கேமுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகியிருக்கோம். எந்த சைடு நம்மளை தள்ளப்படுவோங்கிறது ட்ரம்ப்போட கையில் தான் இருக்குது. நம்ம ஆஃபர் பண்ணுற
கொடுக்குற ஆலிவை வந்து ட்ரம்ப் எடுத்துப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நம்ம பேசக்கூடிய பீஸ் டீல வந்து ட்ரம்ப் எடுத்துப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ட்ரம்ப் வந்து நம்மள சைனாவோட சேர்ந்து பிரிக்ஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான கண்ட்ரியா மாத்தாம விட மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? ட்ரம்ப் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? இந்தியா வந்து ஓகே இந்தியாவோட சேர்ந்துருவாரு, போதும் இனஃப் டிராமா அப்படின்னு நினைப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்தியாவை அப்போஸ் பண்ணிட்டே இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போஸ்னு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாருன்னா ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுங்க. ட்ரம்ப் என்ன பண்ணுவாருன்னு ப்ரெடிக்ட் பண்ணுங்க. ஏன்னா ட்ரம்ப் எதையுமே 24 மணி நேரம், ஒரு நாள், ஒரு வாரத்துக்குள்ள மேக்ஸிமம் பண்ணிடுவாரு. நீங்க சொல்றது கரெக்ட்டா இல்லையா? நீங்க எந்த அளவுக்கு ட்ரம்ப்ப புரிஞ்சு வச்சிருக்கீங்க, இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு ஒரு வாரத்துல நம்ம ரியல் டைம்ல வந்து செக் பண்ணிடலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த கமெண்ட் நான் அப்பவே போட்டிருக்கேன் பாருன்னு சொல்ல முடியும். ஸோ நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன். நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்க ஈஸியா வந்து ஃபாலோ பண்ண முடியும். அடுத்த டாபிக் நான் என்ன பேசணுங்கிறதையும் சொல்ல முடியும். அன்டில் தென் பாய் மதன் கௌரி. சைனிங் ஆஃப் யூ. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். சியர்ஸ் அண்ட் ஜீஸ்.